சிங்கத்தின் அறிவு, நரியின் தந்திரம். ஒரு நாள் காலை பொழுதுல பசுமையான காட்டுல பறவைகள் கீச் கீச் என்று பாடிக்கொண்டு இருந்தது. எல்லா விலங்குகளும் ரொம்ப அமைதியாக சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சுங்க. ஆனால் அந்த அமைதியான காட்டுல திடீரென ஒரு நரி ஒன்று பயந்தபடி மூச்சு வாங்க ஓடி வந்துச்சு. பின்னால் வேட்டைக்காரர்கள் வலையை வைத்து கொண்டு துரத்தி கொண்டு இருந்தனர். நரி தன் மூச்சை பிடித்து கொண்டு வேகமாக ஓடிச்சு. அதே சமயம் ஒரு பெரிய மரத்தின் கீழ் சிங்கம் ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. நரி ஓடி வருவதை பார்த்த சிங்கம், என்ன நரியாரே, தலை தெறிக்க ஓடி வரீங்க, என்ன ஆச்சு? நரி மூச்சு விட கூட முடியாமல் இப்படி சொல்லிச்சு, வேட்டைக்காரங்க வந்திருக்காங்க சிங்கராஜா, நம்ம எல்லாரையும் பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்க. சிங்கம் நரி சொன்னதை கேட்டு சிரித்து கொண்டே சொன்னது, பயந்தால் வெல்ல முடியாது நரியாரே, அறிவோடு செயல்பட்டால் எந்த பிரச்சனையிலிருந்தும் தப்பிக்கலாம். நரி உடனே நமட்டு சிரிப்பு சிரிச்சபடி இப்படி சொல்லிச்சு, அறிவு மட்டும் வச்சு தப்பிக்க முடியுமா? அதுக்கு உன்னோட கர்ஜனை மட்டும் போதுமா என்று சொல்லி கிண்டல் பண்ணுச்சு. சிங்கம் சற்று சிந்தனையில் மூழ்கியது. பின்னர் நரியிடம் சொன்னது, நரி, நீ எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு, நம்மள காப்பாத்திக்கணும், சரியா? நரி வெளியில் சரி என்று சொன்னாலும் உள்ளுக்குள் வேறு ஒரு திட்டத்தை தீட்டியது. சிங்கத்தையும் வேட்டைக்காரர்களுக்கு காட்டி கொடுத்து பிடிக்க உதவி பண்ணலாம் என்று மனதிற்குள் நினைத்தது. உடனே நரி வேட்டைக்காரர்களிடம் போய் சிங்கம் இருக்கிற இடத்த சொல்லி பிடிக்க சொல்லுச்சு. நரி செயலை மறைந்திருந்து பார்த்த சிங்கம், அடடா, நரி நம்மளுக்கு துரோகம் பண்ணிடுச்சே என்று சிங்கத்தின் கண்ணில் கோபம் தெரிந்தது. ஒரு நொடியில் சிங்கம் எழுந்து கர்ஜிக்க காடே அதிர்ந்தது. சிங்கத்தின் கர்ஜனையை பார்த்து வேட்டைக்காரர்கள் பயந்து போய் ஓடி போயிட்டாங்க. அந்த குழப்பத்தில் நரி சிங்கத்துக்கு விரிச்சு வச்ச வலையில மாட்டிக்கொண்டது. அவனின் தவறான தந்திரத்தால் அதில் நரியே மாட்டிக்கொண்டது. சிங்கம் நரியே வந்தது. அமைதியாக சொன்னது, நரியாரே, தந்திரம் நன்மைக்காக இருந்தால் அது அறிவு, ஆனால் அது துரோகத்திற்காக இருந்தால் அது நமக்கு அழிவையே தரும். சிங்கம் இப்படி சொன்னதும் நரி தலையை கீழே குனிந்தபடி, என்னை மன்னிச்சிடுங்க சிங்கராஜா, என் தந்திரம் எனக்கே ஆபத்தானது, நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன். சிங்கம் நரியை மன்னித்து வலையில் இருந்து நரியை காப்பாற்றியது. இருவரும் காடு வழியாக அமைதியாக நடந்து சென்றார்கள். இனி தந்திரம் அல்ல, அறிவுதான் அவர்களின் வழி. இந்த கதையின் நீதி, தந்திரம் நன்மைக்காக இருந்தால் அது அறிவு, துரோகத்திற்காக இருந்தால் அது அழிவு, அறிவு வலிமையை வெல்லும். This video sponsored to by SBO Digital Marketing. தினமும் 300 rupees ஏர்ன் பண்ணலாம், ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்ல இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த SBO ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 5 வருடத்துக்கும் மேலாக வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.